எப்ப கொடுப்பீங்க? டிசம்பர் 27. டிசம்பர்? இது ஜனவரி மாசங்க. எனக்கு பொங்கலுக்கு Dress வேணும். பாஸ், அம்மா பொங்கலுக்கு வேணும்னு சொல்றாங்க. மேடம், நீங்க இந்த ஊருக்கு புதுசு போல இருக்கு. உங்களுக்கு முன்னாடி ரொம்ப பேர் ஆர்டர் கொடுத்திருக்காங்க. நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். எங்க கடையில தச்சு போட்டுக்கிறது கௌரவம்னு நினைச்சீங்கன்னா you will have to wait. Otherwise take it back. Thank you. கடைக்கு முதலாளி அவனுக்கு இங்கிலீஷ் வேற இங்கிலீஷ். மேடம், உங்க துணியை நான் தச்சு கொடுக்குறேன். உங்க கடை எங்க இருக்கு? அதான் என் கடை. ஏயா, அதுவா உங்க கடை? ஆமாங்க. ஏயா, அதுக்கு எங்க துணி தான் கிடைச்சதா? நான் இது வரைக்கும் புது துணியை தச்சது இல்லைங்க. என்னை நம்பி யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தயவு செஞ்சு நீங்க எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தீங்கன்னா இருக்கும். நான் தச்சு கொடுக்கறதுல உங்களுக்கு திருப்தி ஏற்பட்டா அப்புறமா காசு கொடுங்க. துணி வீணா போயிடுச்சுன்னா எங்களுக்கு தருவியா? பழைய மிஸ்ராச்சுன்னு பாக்குறீங்களா? பழைய பேனாவுல புது கருத்து எழுதுறது இல்லையா? பேசுறதெல்லாம் வக்கனையா தான் பேசுற, ஆனா துணி தர முடியாது. வாங்கடி போலாம். எங்க தாண்டி தச்ச? நான் யார்கிட்ட தச்சேன்னு சொன்னா நீங்கெல்லாம் அவர்கிட்டயே Dress தச்சுக்குவீங்களா? சரி சரி சொல்லு. நீங்கெல்லாம் யாரை நெக்லெக்ட் பண்ணீங்களோ அவரே தான் இந்த Dress தச்சார். என்னடி சொல்ற? இத பாருங்க, ஒரு மனுஷனோட திறமை அவன் இருக்கிற இடத்தை பொறுத்தது இல்ல, கிடைக்கிற சந்தர்ப்பத்தை பொறுத்தது. பழைய பேனாவில தான் புதிய கருத்துக்கள் எழுத முடியும். வாங்க. என்னடி இது பஸ் ஸ்டாப்ல கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்க? வாங்க. வணக்கங்க. வணக்கம். இவர்தான். இவரா தச்சாரு? நம்ப முடியல. இவரா? போய் சொல்லாம சொல்லு, இந்த Dress இவரா தச்சாரு? இது பாருங்க, நீங்க தான் இந்த Dress தச்சீங்கன்னு யாரும் நம்ப மாட்டேன்றாங்க. ஒண்ணு பண்ணுங்க, இந்த Dress தச்சது போக மிச்சம் பீசஸ்லாம் இருக்குமே, கட்டிங்ஸ், அதெல்லாம் கொஞ்சம் காமிங்களா? அது வந்துங்க. என்ன பண்ணிட்டீங்க? பரவாயில்ல, காமிங்க. இப்போ அது நம்பிக்கை வரா? ஆர்டர்ஸ் எல்லாம் கொடுங்க. இது சல்வார் கமீஸ், குண்டுக்கு சுடிதார் வேணுமா? இது மிடி, இவளுக்கு ஸ்கர்ட் அண்ட் பிளவுஸ். அண்ணே, கொஞ்சம் கால் எடுங்க. இது எனக்கு சோறு போடுற தெய்வம். உனக்கு சோறு போட தாண்டா வந்திருக்கேன். முதல்ல இந்த செருப்பை தச்சு கொடு. இது செருப்பு தைக்கிற மிஷின்ல, துணி தைக்கிற மிஷின். மிஷின்னா எல்லாத்தையும் தாண்டா தைக்கணும். தைக்காத மிஷின் ஏன்டா வச்சிருக்க? என்ன அக்கிரமமா இருக்கு? நீ என்னடி வக்காலத்து வாங்குற? அப்படின்னு தான் வச்சுக்க. எடுறா கைய. எடுக்கலன்னா
வாடகைக்கு வைக்கிறாரு. இந்த தட்டு முட்டு சாமானுக்கு குறைச்சே இல்ல. வாடகைக்கு அலைஞ்சு அலைஞ்சு காலு தேஞ்சு போச்சு. வேண்டாயா, இது அக்கிரமையா? ஐயா, கொஞ்சம் கருணை காட்டுங்கய்யா. எத்தனை நாளைக்குமா கருணை காட்டுறது? இந்த வந்துட்டாரே. மருது மருது, என்ன பாச்சு? அண்ணே என்னன்னாச்சு? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. இங்க என்ன பிரச்சனை? 6 மாசமாச்சு வீட்டு வாடகை கொடுத்து அடுப்பு மட்டும் எரியுது. ஐயா, இன்னைக்கு கொடுத்துடலாம்னு தான் நினைச்சேன். நீ நினைப்பியா? ஆனா உன்னால கொடுக்க முடியாது. மழை பெஞ்சா கொலை நிறையல, பனி பெஞ்சுதான் கொலை நிறைய போதா? ஆனா போயா, அவன மாதிரி பைத்தியக்காரன் இல்ல. நானா இனிமே இந்த வீடுதான் உங்க வீடு. இந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்கணுங்கிற எண்ணமே உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா இது என் சொந்த வீடு. எங்களால உங்களுக்கு எதுக்குங்க தொல்லை? எனக்கு ஒண்ணும் தொல்லை இல்லையே. நான் சின்ன வயசுலயே அப்பா அம்மா இழந்தவன். எனக்கு இருக்கிறதெல்லாம் ஒரு வக்கீல் சித்தப்பா, அவரும் திருச்சியில இருக்காரு. நீங்க எல்லாம் இங்க இருந்தா எனக்கு ஒரு துணை மாதிரி இருக்கும். என்னமோ அப்படி பாக்குறீங்க? என் பொண்ணு இங்கிலீஷ் பேசுறாளேனா, கஞ்சிக்கு கஷ்டப்பட்டாலும் என் புள்ள அவளை காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சிருக்காமா. ஆமாங்க, என் தங்கச்சிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன்னா என் கடமை முடிஞ்சு போயிடும். உங்க கடமை முடிஞ்சிட்டா போதுமா? உங்க அம்மாவுக்கு ஒரு கடமை இருக்கே, அது முடிய வேண்டாமா? ஒரு ஊசி உடைஞ்சு போனாலே மாத்து ஊசி வாங்குறதுக்கே வழி இல்லாதவன் இன்னைக்கு என் மிஷினை வர உடைச்சிட்டாங்க. என் குடும்பத்தை எப்படி காப்பாத்த போறேன்னு எனக்கே தெரியல. மிஷின் உடைஞ்சு போனா பரவாயில்லைங்க, உங்க மனசு தான் உடையக்கூடாது. மனசுல வைராகியம் இருந்தா மலையை கூட கடுகாக்கலாம். என்னங்க, இந்த லெட்டர் யாருக்கு எழுதிருக்கீங்க? உங்களை தான் கேக்குறேன், யாருக்கு எழுதிருக்கீங்க? இந்த லெட்டர் நீங்க தானே எழுதுனீங்க. ஆனா யாருக்குன்னு பேர் போடவே இல்லையே. மதிப்புக்குரிய உங்களுக்கு நீங்க வாங்க போங்க மரியாதை அமக்கலப்படுதே. உங்க மனசுல இடம் பிடிச்ச பொண்ணு யாரு, நான் தெரிஞ்சுக்கலாமா? ஒரே ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுத்தேங்கிறதுக்காக உங்க வாழ்க்கையை என்கிட்ட அடகு வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் ஒரு வியாபாரியா இருந்தா இந்த வாய்ப்பை சந்தோஷமா ஏத்துக்குவேன். ஆனா நான் ஒரு மனுஷி. என்ன கட்டிக்க போறவட்ட இருந்து நான் அன்பத்தான் எதிர்பார்க்கிறேன், மரியாதை இல்ல. பாசத்தை தான் எதிர்பார்க்கிறேன், பக்தி இல்ல. நீங்க என்கிட்ட நடந்துகிட்ட முறையும் உங்க எண்ணத்தை வெளிப்படுத்தின விதமும் உங்களை ஒரு சாதாரண மனுஷனுக்கு மேலாத்தான் நினைக்க வைக்குது. உங்களை மாதிரி ஒருத்தர் ஒரு பொண்ணுக்கு புருஷனா கிடைக்கிறது பெரிய அதிர்ஷ்டம் தான். ஆனா அந்த அதிர்ஷ்டம் எனக்கு இருக்கா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கணுமே. 2 வார்த்தை அதை மட்டும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா எங்க சித்தப்பா முடிவு பண்ண மாதிரி செப்டம்பர் 15ஆம் தேதி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அடியே சாரதா அப்படின்னு என்ன கூப்பிடுங்க. முடியாது, சரி சாரதான்னு கூப்பிடுங்க.